பின் செலக்ட் ரெஜிஸ்டரோட எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா LPC21 கண்ட்ரோலர் இருக்குது. அதில் P0.15ன்ற ஒரு பின் இருக்குது. அந்த பின்னை நான் என்ன செய்கிறேன், எல்இடியோட கனெக்ட் பண்ணுறேன். அப்போ எல்இடியோட கனெக்ட் பண்ணுறேன்னா இந்த பின் என்னவாக இருக்கணும், GPIO பின்னாக இருக்கணும். அதாவது ஜென்ரல் பர்பஸ் IO ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும். இன்புட் ஃபங்க்ஷன் அல்லது அவுட்புட் ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும். இங்கே நான் கனெக்ட் பண்ணிட்டு எல்இடிங்கிறனால இது என்ன ஆகும், அவுட்புட் ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ண போகுது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா இது GPIOவா இல்லை வேறு எதுவும் ஃபங்க்ஷனாங்கிறது டெக்ளேர் பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன அல்காரிதம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செகண்ட் வந்து பின் செலக்ட் 0ன்ற அந்த ரெஜிஸ்டரை 0 பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா P0.15 எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பின் செலக்ட் 0ல் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்லாம் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா. அப்போது இந்த எல்லா பின்ஸையும் நான் என்ன செய்கிறேன், GPIO பண்ணிடுறேன். இதில் நான் யூஸ் பண்ணுறது P0.15. இதுக்கும் என்ன வேல்யூ அசைன் ஆகும், 0ன்ற வேல்யூ 00ன்ற அந்த 2 பிட் வந்து செட் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம் அது என்னென்னு. வாய்டு மெயின் ஃபங்க்ஷனில் மொதல் வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம், பின் செலக்ட் 0ன்ற மதிப்பு போட்டிருக்கோம். அது 0 பண்ணியாச்சு. இது எதுக்கான்னு கேட்டிங்கன்னா டு செட் P0.15லேருந்து P0.0 வரைக்கும் எல்லா பின்ஸும் நான் என்ன செஞ்சுட்டேன், IO பின்ஸாக போட்டிருக்கேன். சரிங்களா. இப்போ இந்த பின் இது ஃபஸ்ட்டு இதை கான்ஃபிகர் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அது இன்புட் அவுட்புட்டாங்கிறதெல்லாம் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து IO சம்மந்தப்பட்ட, அதாவது பின் செலக்ட் ரெஜிஸ்டர் மூலமாக ஒரு பின்னை வந்து ஜென்ரல் பர்பஸ் IO நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பின்னை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த 4 ரெஜிஸ்டர் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா. ஃபஸ்ட்டு வந்து IODIRன்ற ரெஜிஸ்டர். இதோட அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்புட் அவுட்புட் டைரக்ஷன் ரெஜிஸ்டர்னு அர்த்தம். இன்புட் அவுட்புட் டைரக்ஷன் ரெஜிஸ்டர்னு அர்த்தம். ஸோ ஒரு பின்னை வந்து GPIOன்னு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது இன்புட் பின்னா அல்லது அவுட்புட் பின்னாங்கிறது அந்த டைரக்ஷனை நம்ம என்ன செய்யணும், கான்ஃபிகர் பண்ணணும். கான்ஃபிகர் பண்ணால் தான் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யும், அவுட்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் டிவைஸோடு கனெக்ட் பண்ண முடியும். அது இன்புட்டை கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா ஸ்விட்சு கீபேட் அந்த மாதிரி இன்புட் பின்ஸோடு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இன்புட் டிவைஸோடு கனெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து IODIRன்ற ரெஜிஸ்டர். இதோட எக்ஸ்பான்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா GPIO போர்ட் டைரக்ஷன் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான IODIR ரெஜிஸ்டர் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா போர்ட் 0க்குன்னு ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது. அது வந்து IO0DIRன்னு சொல்லுவாங்க. போர்ட் 1க்குன்னு ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது. அதுக்கு பேர் என்னது, IO1DIRன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே IODIR தான். நடுவில் இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் வச்சு தான் எது போர்ட் 0க்கா அது போர்ட் 1க்காங்கிறத நம்ம சொல்லணும். ரைட்டா. ஓகே. அப்போது நம்ம ஒரு போர்ட் பின்னை வந்து நம்ம இன்புட்டாக சூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பின்னுக்கு என்ன மதிப்பு கொடுக்கணும், 0ன்ற மதிப்பு கொடுக்கணும். அதே மாதிரி போர்ட் பின்னை வந்து நம்ம போர்ட் பின்னோட டைரக்ஷனை வந்து அவுட்புட்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மதிப்பு என்ன செய்யணும், 1ன்னு கொடுக்கணும். இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா IODIR 0, அதாவது போர்ட் 0வோட இன்புட் அவுட்புட் டைரக்ஷன் ரெஜிஸ்டர்னு அர்த்தம். இதோட சைஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 0.0லேருந்து 0.3 வரைக்கும் 32 பிட் உள்ளது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பின்னு. இது வந்து P0.0, P0.1, P0.2 அதே மாதிரி P0.31 வரைக்கும் போகும். இதில் நம்ம என்ன சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா P0.2 வந்து அவுட்புட்னு வைக்கிறோம். அப்போ நான் என்ன செய்யணும், அந்த P0.2க்கு என்ன செய்யணும், 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். P0.4 நான் என்ன செய்கிறேன், இன்புட்னு சொல்லி வைக்கிறேன். அப்போ அதை என்ன செய்யணும், 0ன்னு வைக்கணும். இந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், அடுத்து வந்து இன்புட் டிவைஸையோ அல்லது அவுட்புட் டிவைஸோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வேல்யூ வாங்கவும் செய்யலாம், வேல்யூ கொடுக்கவும் செய்யலாம். இது நம்ம கான்ஃபிகர் பண்ணலைன்னா நமக்கு வந்து என்ன ஆகும், அவுட்புட்டே வராது. இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு வந்து P0.15ல் GPIO1 சூஸ் பண்ணிட்டோம். அடுத்து அந்த பின் என்ன செய்யணும், 1 செய்யணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு அவுட்புட் பின்னு. அப்போ அந்த அவுட்புட் பின் சூஸ் பண்ணுறது நான் என்ன செய்கிறேன், IODIR 0ல் அந்த பின்னை P0.15ன்ற பின்னை நான் என்ன செய்யணும், 1 செய்யணும். அதுக்கு நான் எப்படி கோடிங்கில் எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், IODIR 0 = 1. இதுக்கு பேர் வந்து ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்னு அர்த்தம். பொதுவாக வந்து அந்த ரெஜிஸ்டரோட ஃபார்மேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது, இப்படி ஸ்டார்ட் ஆகுது. 0.0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நடுவில் 15 வரும். அப்போது நான் இங்கே 1ன்ற வேல்யூ இங்கே போட்டுட்டு 15 டைம் ஷிஃப்ட் பண்ணால் ஒவ்வொரு டைமாக அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டு 15th வந்து என்ன செய்யும், பிட் நம்பர் 1ன்னு வந்து உட்காரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கும் இந்த கோடில். சரிங்களா. இப்போ இந்த கோடு முடிஞ்சதுக்கப்புறம் P0.15 என்ன மாறிக்கிறோம், அவுட்புட் பின்னாக மாறிக்கிறோம். ஓகே. இப்போ அடுத்து வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த எல்இடி என்ன செய்யணும், பிளிங்க் பண்ண போகிறேன். அதாவது இந்த எல்இடி எரியணும், அப்புறம் ஆஃப் ஆகணும், எரியணும், அப்புறம் ஆஃப் ஆகணும். அப்போ ஒரு தடவை எரியறதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா IO செட்டுன்ற ஒரு ரெஜிஸ்டர் யூஸ் பண்ண போகிறேன். இது எதுக்காகனா P0.15ன்ற பின்ன என்ன செய்யணும், லாஜிக் 1 வேல்யூ செட் பண்ண போகிறேன். லாஜிக் 1 வேல்யூ கொடுத்தா எல்இடி என்ன ஆகும், எரியும். அப்போது இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பிட்டை நான் 1ன்ற வேல்யூ செட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய ரெஜிஸ்டர் தான் என்னது, IO செட் அப்படின்ற ரெஜிஸ்டர். இந்த ஜியோட மீனிங் என்னென்னு கேட்டிங்கன்னா அது போர்ட் 0ன்னு அர்த்தம். சரிங்களா. அப்புறம் ஒரு டிலே கால் பண்ணுறேன். இது வந்து நம்ம நார்மலாக C ப்ரோக்ராமில் எப்போ எழுதுகிற மாதிரி ஒரு சாதாரண டிலே ரொட்டீன். அடுத்து என்ன செய்யணும், லாஜிக் 0 அனுப்ப போகிறேன். எதுக்கு, அதே P0.15க்கு என்ன செய்ய போகிறேன், லாஜிக் 0 அனுப்பிச்சா தான் என்ன ஆகும், இந்த எல்இடி ஆஃப் ஆகும். ஸோ முதல் எரிய வச்சுட்டோம், அதாவது எல்இடி ஆன் பண்ணிட்டோம். அடுத்து எல்இடி ஆஃப் பண்ணணும். இப்போ எல்இடி ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது.
ஐஓ கிளியர் இன்புட் அவுட்புட் கிளியர் ரெஜிஸ்டர்னு இருக்குது. அந்த ரெஜிஸ்டரில் நம்ம என்ன செய்யணும், 0 கொடுக்கக்கூடாது, 1 கொடுக்கணும். புரியுதுங்களா? பொதுவாக நம்ம என்ன செய்வோம், ஒரு அவுட்புட் பின்னுக்கு 1 கொடுத்தா எரியும், 0 கொடுத்தா ஆஃப் ஆகும்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இதுக்கு தனி ரெஜிஸ்டர் இருக்குது. அந்த ரெஜிஸ்டரில் நான் 1ன்னு எழுதுனா அது என்ன செய்யும், இந்த பின்னை வந்து 1ன்னு எழுதணும் அப்படின்னா அது இந்த பின்னை கிளியர் பண்ணி கொடுக்கும். அப்போ எல்இடி ஆஃப் ஆயிரும். ஸோ அப்போது நம்ம ஜிபிஐஓ பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஐஓடிஏஆர்ன்ற ஒரு ரெஜிஸ்டர் எதுக்காக, இன்புட் அவுட்புட்டான்னு சூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ நீங்கள் அவுட்புட் சூஸ் பண்ணதுக்கு பிறகு என்ன செய்யணும், இந்த எல்இடி எரிய வைக்கணும், ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும். அப்போ ஆன் பண்ணுறதுக்கு ஐஓ செட் யூஸ் பண்ணுறேன், ஆஃப் பண்ணுறதுக்கு ஐஓ கிளியர் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதோட ப்ரோக்ராம் மேலே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ப்ரோக்ராமில் ஒயில் ஆஃப் ஒன்றில் எழுதியிருக்கும். இது வந்து இன்ஃபைனிட் லூப்பு, கண்டினியூஸாக இது நடக்கணும். இப்போது நம்ம எப்போல்லாம் நம்மளோட கிட்ட ஆன் பண்ணுறோமோ அது என்ன ஆகும், எல்இடி வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஆகும். அதுக்காக உள்ள ப்ரோக்ராம் தான் இது. இப்போ இங்கே ஐஓ செட் 0ன்னு எழுதியிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், போர்ட் 0வோட ஐஓ செட் ரெஜிஸ்டர்னு அர்த்தம். இந்த ரெஜிஸ்டரில் நான் என்ன செய்கிறேன், 1ன்னு வேல்யூ எழுதிட்டு 15 டைம்ஸ் லெஃப்ட்டில் ஷிஃப்ட் பண்ணுறேன். அப்போது அந்த 1 எங்கே ஷிஃப்ட் ஆகும், நேராக P0.15 நேராக வந்துடும். அங்கே இருக்கக்கூடிய எல்இடி என்ன ஆகும், ஆன் ஆயிரும். அப்புறம் ஒரு டிலே நான் கால் பண்ணுறேன். அதுக்கப்புறம் திருப்பி என்ன செய்கிறேன், ஐஓ கிளியர்ன்ற ரெஜிஸ்டரில் அதே 1ன்ற வேல்யூ 15 டைம்ஸ் ஷிஃப்ட் பண்ணுறேன். அப்போ அந்த P0.15 என்ன ஆகும், 1ன்ற வேல்யூ பாஸ் ஆகும். ஆனால் என்ன ஒர்க் ஆகும், லாஜிக் 0வாக அது மாறிடும். அது வந்து எல்இடி ஆஃப் பண்ணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஓ செட்டுக்கும் ஐஓ கிளியருக்கும் ஃபார்மெட் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறது தான் வந்து ஐஓ செட் ரெஜிஸ்டர் அண்ட் ஐஓ கிளியர் ரெஜிஸ்டரோட ஃபார்மெட். P1.0லேருந்து 1.31 வந்து போர்ட் 1க்கு இருக்கும். போர்ட் 0க்கு வந்து P0.0லேருந்து போர்ட் P0.31 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இப்போ இதனால் நம்ம எதுக்கெல்லாம் 1ன்னு போடுறோமோ அதில் அந்த பின்லாம் என்ன ஆகும், செட் ஆகும். அதே மாதிரி கிளியர் ரெஜிஸ்டர் போர்ட் 1க்கு போர்ட் 0 கிளியர் ரெஜிஸ்டர். இது ஃபார்மெட் 1 தான், ஒரே பாக்ஸில் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கிறேன். இதில் நீங்கள் எந்த பின்னுக்குலாம் 1 போடுறீங்களோ அந்த பின்னில் என்ன ஆகும், கிளியர் ஆகும். இப்போ கீழே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ IO1 போர்ட் 1ஓட ஐஓ செட் ரெஜிஸ்டர் இருக்குது. இதில் நான் என்ன செய்கிறேன், ஹையர் பிட்ஸ் அதாவது P1.31லேருந்து 1.24 வரைக்கும் உள்ள பின்ஸ் என்ன செய்கிறேன், ஆல் ஒன்ஸ் பண்ணிவிட்டேன். அப்போ அதில் கனெக்ட் பண்ணக்கூடிய 8 எல்இடி என்ன ஆகும், க்ளோ ஆகும், எரியும். அதே நேரத்தில் IO1 கிளியர் போர்ட் 1ஓட அந்த கிளியர் ரெஜிஸ்டரில் அதே 8 பின்னை நான் என்ன செஞ்சிருக்கேன், FF பண்ணியிருக்கேன். என்ன அர்த்தம், 1111 1111 பண்ணியிருக்கேன். அப்போ எல்லா எல்இடி என்ன ஆகும், ஆஃப் ஆயிரும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரெஜிஸ்டர் ஐஓ பின், அதாவது GPIO போர்ட் பின் வேல்யூ ரெஜிஸ்டர்னு அர்த்தம். இந்த ரெஜிஸ்டரில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன வேல்யூ நம்ம போர்ட் பின்ஸ்க்கு கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுப்போம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரெஜிஸ்டர் தான் ஐஓ பின். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 2 ரெஜிஸ்டர் இருக்குது. ஒன்று வந்து போர்ட் 0க்குரிய ஐஓ பின்னு, இது வந்து போர்ட் 1க்குரிய ஐஓ பின். இப்போ இது என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, அந்த பின்னுக்குரிய லாஜிக் வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணும். உதாரணத்துக்கு ஒரு எல்இடிக்கு வந்து நான் 20ன்ற வேல்யூ கொடுக்குறேன்னா இந்த ரெஜிஸ்டரில் எழுதுனீங்கன்னா தான் அந்த எல்இடிக்கு நான் அந்த வேல்யூ பாஸ் ஆகும். சரிங்களா? இது வந்து இன்புட் பின்னாகவும் இருக்கலாம், அல்லது அவுட்புட் பின்னாகவும் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு GPIO அல்லது டிஜிட்டல் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பின்ஸ் எல்லாம் வந்து இது நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவும் வந்து 32 பிட் சைஸ் உள்ள ரெஜிஸ்டர் தான். இந்த ரெஜிஸ்டரோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். போர்ட் 0.0லேருந்து போர்ட் 0.31 வந்து போர்ட் 0க்கு இருக்கும். அதே மாதிரி போர்ட் 1 எடுத்துட்டிங்கன்னா போர்ட் 1.0லேருந்து 1.31 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், ஐஓ செட் ஐஓ கிளியர்னு பார்த்துருக்கோம். ஒன்று அதை யூஸ் பண்ணலாம், அல்லது இந்த வேல்யூ யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஐஓ செட்லையும் கிளியரில் என்ன செய்கிறோம், ஒரு வேல்யூ கொடுக்க தான் செய்கிறோம். இங்கே நம்ம வேல்யூ கொடுக்க தான் செய்கிறோம். அங்கே வந்து அந்த 2 ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணணும். அதுக்கு பதிலாக இங்கே என்ன செய்கிறோம், இந்த ஒரு ரெஜிஸ்டர்லேயே நம்ம வேல்யூ பாஸ் பண்ணிக்கலாம். 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஐஓ பின்லேருந்து நம்ம என்ன செய்யலாம், வேல்யூ வாங்கி ஒரு ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அல்லது ஒரு வேல்யூவை நான் வந்து ஐஓ பின்னில் போட்டேன் அப்படின்னா அது என்ன ஆகும், ரைட் பண்ணும். அந்த வேல்யூ வந்து போர்ட் 0க்கு அனுப்பும். இது வந்து ரீட் பண்ணும், இது ரைட் பண்ணும். பின் செலக்ட் ரெஜிஸ்டரோட எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா LPC21 கண்ட்ரோலர் இருக்குது. அதில் P0.15ன்ற ஒரு பின் இருக்குது. அந்த பின்னை நான் என்ன செய்கிறேன், எல்இடியோட கனெக்ட் பண்ணுறேன். அப்போ எல்இடியோட கனெக்ட் பண்ணுறேன்னா இந்த பின் என்னவாக இருக்கணும், GPIO பின்னாக இருக்கணும். அதாவது ஜென்ரல் பர்பஸ் ஐஓ ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும். இன்புட் ஃபங்க்ஷன் அல்லது அவுட்புட் ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும். இங்கே நான் கனெக்ட் பண்ணிட்டு எல்இடிங்கிறனால இது என்ன ஆகும், அவுட்புட் ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ண போகுது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, இது GPIOவா இல்லை வேறு எதுவும் ஃபங்க்ஷனாங்கிறது டெக்ளேர் பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன அல்காரிதம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செகண்ட் வந்து பின் செலக்ட் 0ன்ற அந்த ரெஜிஸ்டரை 0 பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, P0.15 எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பின் செலக்ட் 0ல் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்லாம் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா. அப்போது இந்த எல்லா பின்ஸையும் நான் என்ன செய்கிறேன், GPIO பண்ணிடுறேன். இதில் நான் யூஸ் பண்ணுறது P0.15. இதுக்கும் என்ன வேல்யூ அசைன் ஆகும், 0ன்ற வேல்யூ 00ன்ற அந்த 2 பிட் வந்து செட் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம் அது என்னென்னு. வாய்டு மெயின் ஃபங்க்ஷனில் மொதல் வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம், பின் செலக்ட் 0ன்ற மதிப்பு போட்டிருக்கோம். அது 0 பண்ணியாச்சு. இது எதுக்கான்னு கேட்டிங்கன்னா, டு செட் P0.15லேருந்து P0.0 வரைக்கும் எல்லா பின்ஸையும் நான் என்ன செஞ்சுட்டேன், ஐஓ பின்ஸாக போட்டிருக்கேன். சரிங்களா?
இப்போ இந்த பின் இது ஃபஸ்ட்டு இதை கான்ஃபிகர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அது இன்புட், அவுட்புட்டாங்கிறதெல்லாம் நம்ம டிசைட் பண்ண போகிறோம்.